இந்த ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சதுல ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, பொதுவா அந்த மாதிரியான சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது, அந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது, ஆளுநர் வந்து பேசுறதுங்கிறது மரபு. ஆளுநர்கிட்ட என்ன குடுப்பாங்க அப்படின்னா, அந்த அரசினுடைய சாதனைகள குடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ரிப்போர்ட் கார்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆளுநர் வாசிச்சு காட்டுவார். ஆனா, இந்த தடவ என்ன ஆளுநர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது போன தடவையே அத வெளிச்சம் போட்டு காட்டினாரு. அந்த ரிப்போர்ட் கார்ட் ஒரு பொய்யான ரிப்போர்ட் கார்ட் அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி, அதை எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டார். ஒவ்வொரு விஷயமா அவரு சொல்றாரு. என்ன அப்படின்னா, 1 தமிழ்நாட்ல பெண்கள் உரிமை, குறிப்பா தலித் பெண்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. பெரிய அளவுல இருக்கு. ஆனா, அத பத்தி எதுவுமே அரசினுடைய அந்த இதுல வந்து உரையில வந்து இல்லை. இடம் பெறல. இடம்பெறவே இல்லை. போதை புழக்கத்தால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா, அத பத்தி அதுல பேசவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி கல்வியில நாங்க சிறந்த மாநிலம், சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்ல தொடர்ச்சியா கல்வியினுடைய வளர்ச்சி சரிஞ்சுகிட்டே வருது. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளா உள்ளாட்சி தேர்தலே நடக்கல தமிழ்நாட்ல. கிராமங்கள்ல ஆமா, குறிப்பா. ஆமா, ஆமா. இது எல்லாமே இப்ப அதிகாரிகள் கையில தான் இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால, தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களுமே போய் போய் சேர மாட்டேங்குது. சேர மாட்டேங்குது ம். அப்படிங்கிறது. இன்னொன்னு, தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த கோயில்கள்லயுமே இந்த அறநிலையத்துறை அறங்காவலர் குழு அமைக்கவே இல்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது என்ன ஆவுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலான வருமானத்த அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கோயில்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகை தான், சிறு தொகை தான் போகுது. ஆனா, ஒவ்வொரு கோவில்லயும் பல லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இப்படி ஆளுநர் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டார்.